தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். தலைவாசல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு சிறப்பு நேர்காணலோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அந்தளவில் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் சர்வதேச தலைவர், தலைமையகம் ஜெர்மனி, சென்னை பதிவு அலுவலகம், காயல் டாக்டர் SM ரஷ்மி ரூமி சமூக சேவகர் அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். அந்தளவில் பெரும் சாதனையாளராக நீங்களும் திகழ்கின்றீர்கள். பல சாதனையாளர்களை உங்களுடைய அறக்கட்டளையின் ஊடாக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அப்பாவும் பல சாதனைகளை நிகழ்த்திய ஒருவராக காணப்படுகின்றார். அவருடைய பல்வேறு சாதனைகள் குறித்து எங்களுக்கு விளக்க முடியுமா? நிச்சயமாக மேடம். அதாவது என்னுடைய தந்தையார் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயல் AR ஷேக் முகமது அவர்கள். அவர் இஸ்லாமிய பாடல்கள் 1300 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதை ஈச்சை மரத்து இன்பச் சோலையில், தமிழகத்து தர்காக்கள், உலக முஸ்லிம்களே நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி, கப்பலுக்கு போன மச்சான் போன்ற பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதலில் சினிமாவில் சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு வேண்டி பாடுறாங்க. உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற பாடலை TMS சவுந்தரராஜன் அவருடன் இணைஞ்சு, மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் போட்ட விதை என்னமென்று மரம் வளர்ந்து காட்டாதோ அப்படின்னு போவோம். அந்த பாடல் தான் ஃபஸ்ட்டு பாடல். அது 6.5 கட்டைக்கு மேலே சுதி. அந்த பாடலை ஃபஸ்ட்டு பாடினாங்க. அதுக்கு அப்புறம் 2வது படம் அதே புரட்சி தலைவருக்கு மக்கள் என் பக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் எம்ஜிஆர் அவங்க பாடுவாங்க. அதில் யார் பக்கம் யார் போனால் என்ன, மக்கள் என் பக்கம், அந்த பாடலை என் தந்தையார் பாடினாங்க. 3வது படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வேண்டி பாடினாங்க. அபூர்வ ராகங்கள். கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், விளையாட்டு கல்யாணமே, அந்த பாடல் பாடினாங்க. 4வது படம் KJ ஜேசுதாஸ் அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் சேர்ந்து பாடிய பாடல் தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும், அதில் பாடினாங்க. 5வதாக ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சா, அந்த பாடலை பாடினாங்க. அப்படி தொடர்ந்து 20 பாடல்கள் தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. அதாவது அத்தனை பெருமைக்கு சொந்தக்காரராக உங்களுடைய அப்பா திகழ்கின்றார். அதே போன்று பார்த்தால் சமய பாடல்களையும் அவர் பாடியிருந்தார். இறையருள் வேண்டிய பாடல்கள் பலவாறாக காணப்படுகின்றன. அது குறித்து கூற முடியுமா? ஆமாம். முதல் பாடிய பாடல் 1978ஆம் வருடம் என்று நினைக்கின்றேன். இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசா அவர்களின் அவங்க மேடையில் ஃபஸ்ட்டு பாடினாங்க. 78ஆம் வருடம். அந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுங்க. எங்கள் பண்டாரநாயக்கா அவங்களுடைய அரங்கத்தில் வச்சு பாடினாங்க. பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தொடர்ந்து 79 ஈச்சை மரத்து இன்பச்சோலையில், அப்புறம் தமிழகத்து தர்காக்கள், அந்த பாடலை பாடினாங்க. பாடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 3 கச்சேரி பண்ணவங்க என்னுடைய தந்தையார் ஹிஸ்ட்ரி இருக்குது. காலையில் ஒரு கச்சேரி, மாலையில் ஒரு கச்சேரி, நைட்டு ஒரு கச்சேரி, இரவு. தொடர்ந்து மாதத்திற்கு 90 கச்சேரிக்கு மேல் பண்ண ஒரே நபர் என் தந்தையார் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு மேல் பயணம் பண்ணி தன்னுடைய இசை கச்சேரி நடத்தியிருக்காங்க. அதிகமாக வந்தது இலங்கைக்கு தான். இலங்கைக்கு இதே சேனலில் அவங்க பலமுறை பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உசைன் ஃபாரூக்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால் இங்கேயே கிட்டத்தட்ட 4-5 தடவை பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கச்சேரிலாம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த சாதனையாளர் இங்கு வந்தது எங்களுடைய பெருமையாகத்தான் காணப்படுகின்றது. அதே போன்று பார்த்தால் அந்த பெரும் சாதனையாளரின் மகனாக நீங்கள் பல சாதனையாளர்களை உங்களுடைய அறக்கட்டளையின் ஊடாக தற்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறக்கட்டளை குறித்து விளக்க முடியுமா? அதாவது எங்களுடைய அறக்கட்டளை இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட்னு இடத்துல இருக்குது. பதிவு அலுவலகம் சென்னை, பாரிஸ், மண்ணடியில் இருக்குது. இதை ஆரம்பித்து இது எந்த நோக்கத்திற்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர், அதாவது கண்ணுக்கு தெரியாத, வெளிச்சத்திற்கு வராத சாதனையாளர்கள், அதாவது பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிறாங்க.
அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது பெரிய பெரிய நான் என்ன சொல்கிறது, ஒரு ஹை குவாலிட்டியான ஆட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்க அந்தந்த இடத்துக்கு. இது இவங்களால திறமை இருந்து போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. சரி, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி, இப்போ கொரோனா காலகட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தேர்வு செஞ்சோம். தேர்வு செஞ்சால் அதாவது பாடல் துறை, கவிஞர் துறை, எழுத்தாளர் துறை, அப்புறம் ஹேங்கரிங் துறை, தொகுப்பாளர் துறை, எல்லாத்தையுமே நிறைய உங்களை மாதிரி இப்போ நீங்கள் அழகாக தொகுத்து வழங்குறீங்க, அழகாக வந்து பேட்டி எடுக்கிறீங்க, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வெளியே வராமல். இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், அதாவது விருதுகள், நம்ம அச்சீவர் ஃபவுண்டேஷன் சார்பாக விருதுகள் வழங்கி அங்கீகாரம் கொடுத்து, இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லிங்க் கொடுத்து, இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் பாருங்கள், அது மாதிரி மற்ற அமைப்புகளும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் எல்லா துறையிலையும். இப்போ சமீபத்தில் கூட நம்மளுடைய ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா அதன் சார்பாக வந்து சென்னையில் வந்து பெரிய ஒரு இது வச்சோம். அதாவது உலக சாதனையை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி நேரம் தொடர் இசை நிகழ்ச்சி நடத்துறதுல கிட்டத்தட்ட 50-60 பாடகர் பாடகிகள் பங்கு கொண்டு, அதாவது அவங்களாம் கிராமத்துலேருந்து வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலையும் தேடி பார்த்து எடுத்து அதில் வந்து பாட வச்சோம். பாட வச்சு அவங்களுக்கு விருது வழங்கி, அங்கே உள்ள அமைச்சரை வச்சு விருது வழங்கி பெரிய கௌரவம் செஞ்சோம். அதில் ஒரு 4-5 பேர் இப்போ சினிமாக்குள்ளே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு திறமையை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம அச்சீவர் ஃபவுண்டேஷன் சார்பாக பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்களை உருவாக்குவதுதான் நோக்கமா இருக்குது. நிச்சயமாக அந்த அளவில் பார்த்தால் இந்த சாதனையாளர்கள் அறக்கட்டளையினூடாக நீங்கள் 2 வருடத்தில் பலரை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அந்த அளவில் பார்க்கும் பொழுது வயது அடிப்படையில் அங்கு பலர் வருகின்றார்களா, இல்லை உங்களுக்கு வயது எல்லாம் ஒரு வரையறை அல்ல, நீங்கள் உங்களுடைய திறமை மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது என்று நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றீர்களா? அதாவது நம்ம வந்து 7 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் எடுக்கிறோம். அதாவது சில பேர் 65 வயசு 66 வயசு வந்து அவங்களாம் வெளியவே வரல. பாடக்கூடிய நபர்கள், எழுத்துத்துறை, அவங்கெல்லாம் எழுதி 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 வீட்டில் வந்து கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் இருக்குது, பேப்பர்ஸாக இருக்குது, அதை வெளிப்படுத்த முடியல. இதே மாதிரி நபர்களையும் நாங்கள் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பாடகர் நம்ம சமீபத்தில் பண்ணும்போது 72 வயது பாடகர் வந்து அவருக்கும் சான்ஸ் கொடுத்தோம். மேடையில் அருமையாக பாடினார். இப்போ ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய இசையமைப்பாளர் அவரை கூட்டு பாட வைக்க போகிறாரு 72 வயசில். அதே மாதிரி நம்மளுடைய அறக்கட்டளைக்கு சாதனையாளர்களுக்கு வயது தேவையில்லை. 7 வயது முதல் 70 வயது வரைக்கும், 80 வயது வரைக்கும் நம்ம வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம முறைப்படி அழகா செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது வயது என்பது ஒரு எல்லை அல்ல. நீங்கள் திறமையோடு எங்களோடு வந்தால் நிச்சயமாக சாதனையாளர்களாக உருவாக்குவோம் என்று அழகாக கூறினீர்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் சோசியல் மீடியா என்பது எல்லோருமே மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகின்றார்கள். இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தளமாக வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் அதிகபட்சமாக கருதுகின்றார்கள். இவ்வாறு இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறக்கட்டளை எவ்வாறு ஒத்துழைப்பு செய்கின்றது? அதாவது எங்களுடைய சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை வந்து நம்ம தனி வெப்சைட் இருக்குது, அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அவங்களுக்கு எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையை எனக்கு பதிவு செய்து நீங்கள் அனுப்புங்க, வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. என்னோடய டைரக்ட் நம்பர் அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதன் மூலம் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ வர்ற மார்ச் மாதம் இப்போ ஸ்ரீலங்காவில் கொழும்பு தலைநகரில் வந்து 30 பாடகர் 30 பாடகிகள் நம்ம தேர்வு செஞ்சு தொடர் இசை நிகழ்ச்சி இப்போ நடத்த போகிறோம். இந்தியாவிலேருந்து முக்கியமான மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ்லேருந்து இசைப்பு ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி ஏஆர் ரைஹானா மேடம் எல்லாத்தையும் இங்கே சிறப்பு விருந்தினராக கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்ய போகிறோம். இதில் வந்து திரிகோணமலை, யாழ்ப்பாணம், ஜாஃப்னா, கண்டி, கொழும்பு இது போன்ற பாடகர் பாடகிகளை நம்ம தேர்வு செஞ்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் தேர்வு ஆகிட்டாங்க. இன்னொரு 30 பேர் தேர்வு செஞ்சு கொழும்புலேயும் ஒரு சாதனை படைக்கணும். அதாவது எத்தனையோ இப்போ தான் எனக்கு தெரியுது, கொழும்பு ஸ்ரீலங்காக்குள்ளே எவ்வளவு திறமை உள்ள பாடகர் பாடகெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வர்றாங்க.
சார் நீங்கள் இதுக்கு நான் எஸ்டிஜிஆர்னு சொல்லி இப்போ அவங்களெலாம் தேர்வு செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க, 6 ஹேங்கர் வந்திருக்காங்க, 6 ஹேங்கர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ தேர்வு செஞ்சுட்ருக்குறோம். அது பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடத்த காத்துட்ருக்கோம், ரெடியாக இருக்கோம். உங்களுடைய அறக்கட்டளையினூடாக திறமை சார்ந்த தேடல் என்பது அதீதமாக காணப்படுகின்றது. இந்த தேடலினூடாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல சாதனையாளர்கள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த அளவில் இங்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எவ்வாறானதாக இருக்கின்றது, அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய படி எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக பேசலாம் இடைவேளையின் பின்னர். இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. அந்த அளவில் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் தலைவர் காயல் டாக்டர் SM ரஸ்மி சமூக சேவகர் அவர்கள் இன்று எம்மோடு தலைவாசல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றார். உங்களுடைய அறக்கட்டளை எவ்வாறு இயங்குகின்றது, அங்கு எப்படியானவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக அழகாக கூறியிருந்தீர்கள். அதே போன்று இந்த அறக்கட்டளையில் எப்படி அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது? அதாவது இப்போ பாடகராக இருந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு பாடி அனுப்பிடுவாங்க. நாங்கள் அவர்களை வந்து சென்னைக்கு அழைக்கிறோம். கிராமங்கள்லேருந்து சொன்னால் அவங்கள நம்ம சென்னைக்கு வர வைக்கிறோம். சென்னைக்கு வர வச்சு நம்மளுடைய சிஸ்டம் கன்செப்ட் தான் ARS இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா. அதன் சார்பாக அந்த உடைய மியூசிஷியன் ஃபுல்லாக அவங்கள பாட வைக்கிறாங்க. பாடி அவங்களோட வாய்ஸ் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து ஓகே நல்ல சுதியில் பாடுறாங்களா, இது மூலமே நாங்கள் தேர்வு செய்கிறோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாடகர் துறையை. அது இல்லாமல் ஹேங்கர் இருக்காங்கல்ல, ஹேங்கர் எழுத்தாளர், அதுக்கு வேண்டி தனியாக ஒரு கவிஞரை வச்சுருக்கிறோம். சீனியர் கவிஞர் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு இவங்க பாடலாம் சரியாக எழுதுகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறோம். நல்ல மைண்ட் இருக்குது, நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுவும் அப்படி தேர்வு செய்கிறோம். அப்புறம் வந்து ஹேங்கர் பண்ணுற ஆட்களுக்கு வந்து பேட்டி, நீங்கள் தொகுத்து வழங்குறது, பேட்டி எடுக்கிறது, இவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, அந்த பேட்டி எடுக்கிறவங்க, தொகுத்து வழங்குறவங்க முக்கியமான சென்னையில் அவர்களை வச்சு அதை தேர்வு செய்கிறோம். தேர்வு செய்து நம்ம வந்து மேடைக்கு ஏற்றுறோம். நிச்சயமாக, அதாவது எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றாற்போல் பயிற்சி வந்து அளிக்கப்படுகின்றது. அதே போன்று சாதனை புரிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உங்களுடைய அறக்கட்டளையில் எவ்வாறு இணைந்து கொள்ள முடியும்? அதாவது எல்லாமே மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் மூலம் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட வெப்சைட் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிடுறாங்க. அதன் மூலமே நம்ம தேர்வு செய்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் இருக்குது. உலகம் முழுவதும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 50 நாடுகளில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம். ஆஃபீஸ் போட்டு நம்ம அலுவலகம் இருக்குது. அது இல்லாமல் 50 கௌரவ தலைவர்கள் நம்ம நியமனம் பண்ணியிருக்கிறோம். 50 ஒருங்கிணைப்பாளரை வந்து நியமனம் லண்டனில் பண்ணியிருக்கிறோம். ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸு, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பண்ணி அங்கேயும் நிறைய சாதனையாளர்கள் நம்ம உருவாக்கின சாதனையாளர்களை நிறைய பேர் ரொம்ப சாதிச்சிருப்பாங்க. சாதிச்சு வந்து ஒரு விருது கூட வாங்காமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா சார்பாக ஹானரபிள் டாக்டரேட், கௌரவ டாக்டர் பட்டத்தை நம்ம வழங்குகிறோம். மிகப்பெரிய ஒரு அது பல்கலைக்கழகம். அதாவது மறைந்த தமிழ்நாட்டினுடைய அதை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அப்புறம் வைரமுத்து அவர்கள், SP பாலசுப்ரமணியன் அவர்கள், ஜெயசுதாஸ் அவர்கள் போன்ற பெரிய பெரிய மேதைகளுக்கு கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம், உலக தமிழ் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டர் நான் இருக்கிறேன். உலகம் முழுவதும் சென்று சாதனையாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நம்ம டாக்டரேட் வழங்குகிறோம். இப்போ மார்ச் மாதம் கூட இங்கே பண்ண போகிறோம். முக்கியமான சாதனை புரிந்த உங்களை போன்ற நபர்கள்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம ஹானரபிள் டாக்டரேட்டு நம்ம பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக, அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய திறமையாளர்களையும் நீங்கள் சாதனையாளர்களாக உருவாக்கி வருகின்றீர்கள். அதே போன்று மற்றொரு நிறுவனமாக காணப்படுகின்றது ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா. அது பற்றி கூற முடியுமா? ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா வந்து என்னுடைய தந்தையார் நினைவாக வந்து ஆரம்பிச்சு, AR ஷேக் முகமது. அதனால் ARS இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரான்னு ஆரம்பித்து அந்த ஆர்கெஸ்ட்ரா மூலம் அதான் இளம் பாடகர் பாடகிகள், அதாவது திறமை உள்ள இளம் பாடகர் பாடகிகள் ரொம்ப ஊக்குவிக்கிறோம். திறமை உள்ள பாடகர் பாடகிகளை நம்ம மேடைக்கு கொண்டு வர்றோம். இப்போ ARS சார்பாகவே வந்து ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு பயிற்சி பட்டறை, கர்நாடிக் இந்துஸ்தானி பயிற்சி பட்டறை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருக்குறோம். அது ஒரு தனி காலேஜ் ஆரம்பிச்சு இன்னும் 2-3 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் போயிட்டுருக்குது. அதே மாதிரி இலங்கையிலையும் ஒரு பெரிய ஒரு காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள வேலைகள் அது நடந்துகிட்ருக்கு.
இதை வந்து இலங்கையில் வந்து என்ன இலங்கைக்கு வர வச்சது வந்து ஒரு மெயின் நபர். அவர் வந்து அறிவிப்பாளர் அபுபைதா மௌஜூத் அவர்கள். அவர் வந்து நம்ம எஸ்எல்பிசியில் முக்கிய அறிவிப்பாளராக இருக்காங்க. அவர் வந்து இலங்கையில் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அதாவது உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் உங்கள் வசந்தம் டிவியில் கூட வந்து நியூஸ் ரீடராக இருந்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் நல்ல ஒரு என்னுடைய வளர்ச்சிக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள எழுத்தாளர் வந்து டாக்டர் ரமீசா ஃபரீதுன்னு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் நான் வந்து இலங்கைக்கு வரத்துக்கு மிக ஒரு பங்களித்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க உறுதுணையாக என்னுடைய வளர்ச்சிக்கு இருந்தாங்க டாக்டர் ரமீசா ஃபரீது. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக. அந்த அளவில் உங்களுடைய சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா ஊடாக நீங்கள் எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன, அதே போன்று சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன? சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை சார்பாக வந்து நம்ம வந்து சமூக சேவைகள், அதாவது ஏழை மக்களுக்கு உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறோம். கொரோனா காலகட்டங்களில் அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதிகமாக செலவு பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள் தேடி வந்து மளிகை பொருள் அதே மாதிரிலாம் நம்ம நேரவே சென்றோம் கொரோனா காலகட்டங்களில். அப்படியும் பண்ணி அந்த சேவையும் பண்ணுறோம். அதாவது உணவு, உடை, அதாவது மருத்துவ செலவுகள், இதே மாதிரி செலவுகளும் எங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டை எந்த ஃபண்டும் இன்னும் வாங்காமே எங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருப்பாங்கள்ல, அதாவது அமைப்பாளர், தலைவர், இப்போ இவர்கள் மூலம் ஒரு சின்ன டொனேட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபோனில். நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்களாக முடிவு பண்ணி நீங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வீடு தேடி மளிகை பொருள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்துட்டு வர்றாங்க தொடர்ந்து. அப்புறம் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து அடுத்தது வந்து அதாவது காலேஜ் ஆரம்பிக்கணும். அது மாணவர்களுக்கு வந்து தரமான படிப்பு கொடுக்கணும், படிப்பு, மருத்துவம் இதெல்லாம் செய்யணும். அதை ஏழை மாணவர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எண்ணம். அது தமிழ்நாட்டில் விரைவில் ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி கொழும்புவிலும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்குள்ள வேலைகளும் மிஸ்டர் மௌஜூத் அவர்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விரைவில் ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ஒரு 50-60% மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு எண்ணம். தொடர்ந்தாலும் மருத்துவமனைகள் இதே மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு மைண்டில் இருக்குது. இறைவன் நாடும்போது அது நடக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது உங்களுடைய அறக்கட்டளையினூடாக உலக அளவில் பலருக்கு பல சேவைகளை எந்த எதிர்பார்ப்பில்லாமலும் புரிந்து வருகின்றீர்கள். அதே போன்று பார்த்தால் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எல்லோருமே சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் தலைவர் இன்று எம்மோடு இணைந்து பல விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். அதே போன்று நீங்கள் சாதனையாளர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? சாதனையாளர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து தைரியமா இருங்க ஃபர்ஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு தடவை போய் தோத்துட்டாலும் ஐயோ தோத்துட்டமேன்னு பின்வாங்காதீங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் பண்ணுறத திரும்ப பண்ணுங்க, திரும்ப பண்ணுங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்ட்ராங்காக நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம யாருக்கும் கீழே இல்லை, நம்ம யாருக்கும் கீழே இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. அது போதும், அது இருந்தாலே போதும், ஜெயிக்கலாம். நிச்சயமாக மிக அருமையாக கூறியீர்கள். சாதனையாளர்கள் எவ்வாறான ஒரு மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக அந்த அளவில் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் தலைவர் காயம் டாக்டர் SM ரஷ்மி ரோமி சமூக சேவகர் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்து தங்களுடைய அறக்கட்டளையின் ஊடாக முன்னெடுக்கக்கூடிய சேவைகள் என்னவாக இருக்கின்றன, எப்படி திறமையாளர்களை நாங்கள் சாதனையாளர்களாக உருவாக்குகின்றோம், அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சேவை என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக அருமையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய சேவை என்பது உலகம் பூராக இன்னும் முன்னேற வேண்டும் என்று நாங்களும் வசந்தம் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றி. நன்றி மேடம். என்னுடைய தந்தையார் பாடல் ஒரு பாடலை பாடி முடிக்கிறேன். நிச்சயமா. மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற படத்தில், அதாவது இசையமைப்பாளர் தேவாஸ்தார் இசையில் ராமராஜன் குஷ்பு நடித்த படம். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. தென்னை மரம் ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொல்லையில வச்சமுள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை. 1000 தென்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சி மணந்ததற்கு மாமதுர கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாம்பூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. நிச்சயமா ரொம்ப ரொம்ப அழகா அருமையா பாடிருந்தீங்க. கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னும் பல அம்சங்கள் தலைவாசல் நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றது. இணைந்திருங்கள்.